ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. அது சரி, நீ இப்போ ஒர்க் பண்ற கம்பெனியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏங்க சொல்றேன். ஸோ அதுலேயுமே முக்கியமாக ஒரு சில தமிழ் டப் அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு பார்க்கறது முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இதில் நம்ம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு முதலே சொல்லியிருப்போம் இந்த மாப் சைக்கோ கான்ட்ராக்ட் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பை கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனால் நாம சொல்லி கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலேயே ஆச்சுது. ஆனால் இன்னுமே ரிலீஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. ஆனால் இதோட டப்பிங் எல்லாமே ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நண்பா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஆனா இவ்வளவு நாளுமே ரிலீஸ் ஆகாம தான் இருந்தது. சோ இப்போ ஒரு வழியா இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ அது எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை 26 இருந்து 9 PM ஹிந்தி டப்லையும் அதுக்கப்புறமா 9:30 தமிழ் டப்லையுமே ரிலீஸ் பண்றாங்க. கடைசியா 10 மணிக்கு தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்றாங்க நண்பா. முக்கியமா இந்த அனிமியோட டப்பிங் வந்து நம்ம மியூஸ் இந்தியா தான் பண்ணிருக்காங்க. சோ யாரும் இந்த அனிமியோட முதலாவது எபிசோட பாத்துருந்தீங்கன்னா தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உப்பால அவங்க வீக்காயிடும்ல நினைச்சேன். இதை உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுது. ஸோ முக்கியமாக இப்போ ரீசெண்டாக கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டப்பிங் வந்து ரொம்ப சுமாரத்தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுக்குமே நடக்காம இருந்தால் சரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட டப்பிங்குமே எப்படி இருக்குன்னு. சரி, இதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அனிமியோட முதல் 5 எபிசோட நம்ம சோனி லைவ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த 4 எபிசோட நம்ம சோனி லைவ்ல ஆட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து இந்த ஜூலை மந்த்துக்கான ஷெடியூல்ல இருக்க நம்ம டோம் ரைடர் கிங் அனிமியோட முதலாவது எபிசோடுக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. முதல்ல அந்த பாம்பை இங்க இருந்து விலக்கி என்ன வெளியே விடு. ஸோ அதாவது நம்ம கிரஞ்சிரோல் சைடில் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ இந்த அனிமி ஆல்ரெடி ஜாப்பனீஸ்ல 3 எபிசோடுக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 எபிசோடுக்குமே ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் தான் கிடைச்சிருக்குது. ஸோ நானுமே இந்த அனிமிக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை விட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்குது. ஸோ தமிழ் டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ யாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அனிமி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டேன். கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா நீ? ஆமா, என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? அதுவும் தனியா சிரிச்சு பேசுற. சாரி நண்பா, இப்போதைக்கு நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ணாம சோனி லைவ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கிரஞ்சிரோல் சைடில் ஜூலை 29 தான் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? இதுக்கடுத்து நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ஓஷினோகோ அனிமோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் இந்த அனிமி பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. என்ன பாருங்க, நான் பார்க்க கியூட்டா இருக்கேனா? ரொம்ப கியூட்டா இருக்க. இதுக்கடுத்து இதே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே இப்போ ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஹிந்தி டப் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ் தெலுங்கு டப்புமே ஆட் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ ஆல்ரெடி நீங்க கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல பார்த்த டப் தான். ஸோ இதை தவிர நம்ம மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியோட சீசன் 1 இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ஆட் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ஜியோ ஹாஸ்டல்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே ஆட் பண்ணிருக்காங்க. இதை தவிர சீசன் 2 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இனிமே நம்ம ஜியோ ஹாஸ்டல்ல ஜூலை 29 இந்த மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியோட சீசன் 2 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை எதிர்பார்க்கலாம் போல. ஸோ அதுக்கப்புறமா வேணா நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ஆட் பண்ணலாம். சரி, இதுக்கு அடுத்து யாராவது டோரிமான் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டோரிமானோட ஒரு நியூ மூவி நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுக்கான தமிழ் டப் ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ இந்த மூவி வந்து அக்டோபர் மந்த்ல எதிர்பார்க்கலாம். இதுதான் பூமியோட மைய பகுதி. யாருக்கும் தெரியாம இது கடலோட ஆழத்துல இருக்கு. வாங்க போலாம். டோரேமான் தி மூவி, யூ நோ இட் அண்ட் தி கேசல் ஆஃப் தண்டர் சீரியல். சரி, இதுக்கு அடுத்து நம்ம கொனசுபா அனிமியோட சீசன் 4 இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்றுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சீசன் 4 வந்து 2024 ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எப்போன்னு சொல்லல. ஸோ இப்போதைக்கு 2024 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்புமே கூடி சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமோட ஒரு நியூ அனிமி ஒன்றுமே 2024 அதாவது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் சீசன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது ஏப்ரல் மந்த்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் டே பிரேக் என்னமே நேம் வச்சிருக்காங்க. சரி, இதுக்கப்புறமா இந்த மாப் சைக்கோ கான்ட்ராக்ட் அனிமியோட நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல டெய்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த அனிமியோட முதலாவது எபிசோடுக்கான தமிழ் டப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த அனிமியோட டப்பிங் வந்து ஒரு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல் டப் பண்ணிருக்காங்க.
ஆனா அப்பவே ரொம்ப நல்லாவே டப் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் அனிமிக்கு ரொம்ப சுமாரான ஒரு டப்பிங் தான் கொடுத்திருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி இல்லை நண்பா, அதோட ரொம்ப பெட்டராவே இந்த அனிமையை கொடுத்திருக்காங்க. இதை தவிர இந்த அனிமையோட முதல் 3 சீசனுமே டெய்லி ஒரு எபிசோட் படி தொடர்ந்து ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. சோ அந்த வகையில நம்ம மியூஸ் இந்தியாவை பாராட்டி தான் ஆகணும். சோ இது தவிர ஸ்பெஷல் எபிசோடுமே டப் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. சோ கண்டிப்பா அதையுமே எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நிறைய பேர் இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் அனிமையோட சீசன் 4 எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க. சோ அதுவுமே கண்டிப்பா கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. சோ முக்கியமா இப்போ ரீசெண்டா தான் இந்த சீசன் 4 ஜப்பானீஸ்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிரன்ச்ரோல் சைடுல ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமேட முதல் 14 எபிசோடுமே இப்போ நம்ம கிரன்ச்ரோல் சைடுல ஆட் பண்ணிட்டாங்க நண்பா. இதுக்கப்புறமா இருக்கிற எபிசோட் எல்லாமே பேட்சா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அது எப்படி பாத்தீங்கன்னா 3 வாரத்துக்கு ஒருக்க அக்டோபர் மந்த் வரைக்குமே இப்படித்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மொத்தமா 64 எபிசோடுக்கால கொஞ்சம் எபிசோடா பிரிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம மை ஹீரோ அகாடமியா அனிமேட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒன்றுமே ஆகஸ்ட் 3 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ இதுக்கு வந்து ஐ எம் ஹீரோ 2 ரெண்டுமே டைட்டில் வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு சின்ன ஒன் ஷாட் மாங்காவை தான் கவர் பண்ணியுமே இருக்க போது. சோ இப்போ ரீசெண்டா கூட மே மந்த்ல மோர்ங்கிற ஒரு ஸ்பெஷல் எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அதை நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல கூட தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ யாரும் அந்த எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கடுத்து நம்ம கனோரி-ஷான் ஸ்டில் வாண்ட்ஸ் டு ஃபைட் இன் நெக்ஸ்ட் லைஃப் என்கிற ஒரு நியூ அனிமேட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம கிரன்ச்ரோல் சைட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இது எந்த மாதிரி அனிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோம்காம் ஆக்ஷன் அனிமே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமையுமே எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க.